ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. காலனை வென்ற கருத்தறிவாளர்க்கு கோலங்கள் ஏதுக்கடி, குதம்பாய் கோலங்கள் ஏதுக்கடி. குதம்பை சித்தர். நீங்க சாப்பிட்டீங்களே, அது என்ன மூலிகை இலைன்னு தெரிஞ்சுக்கலாமா? தயாவருணி. அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கா? என்ன ஹார்ட் அட்டாக்கா? நான் அடிப்பட்ட புலி திரும்பவும் வருவேன். இதே ஊர்ல சுகர் ஃபேக்டரி கட்டியே தீர்வேன். அவன் நினைக்கிற மாதிரி இல்லம்மா. சாமி விஷயம் ரசமணீஸ்வரர்கிட்டையும் சித்தர்கள்கிட்டையும் விளையாட்டு வச்சு கூடாது. முதல்ல அவன் வரட்டும், அவனை யூஎஸ்க்கே பேக்கப் பண்ணிடலாம். யூஎஸ்க்கு அவரை மட்டும்தான் அனுப்புறீங்களா? புரியுதுமா? இந்த வீட்டுடைய மருமக நீதாம்மா. இதுக்கு மேலேயும் கல்யாணத்தை எதுக்கு தள்ளி போடணும்? விஜய் வரட்டுமா, இத பத்தி நான் அவங்ககிட்ட பேசுறேன். சரிங்க மாமா. மாமா சொல்லுமா. நீங்க அவர் வரும்போது ஹார்ட் பேஷண்டா நடிக்கணும், மறந்துடாதீங்க. ஆமாமா, அது ஞாபகத்துல வச்சுக்கணும். போன மச்சான் திரும்பி வந்தா பூமணத்தோட, வந்த மச்சான் திரும்பி போனா ஏமாத்தத்தோட. அந்த கதையால இருக்கு. என்ன ஜிஎம் சார், பலமான யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. இந்த ஊருக்கு சக்கர தொழிற்சாலையை எப்படி கொண்டு வரதுன்னு யோசிக்கிறீங்களா? வாயாடி, வாய முடிச்சு சும்மா இருக்க மாட்டியா? என்ன கிண்டலா? ஐயோ, ஒரு ஜிஎம்மா வர போறவரை கிண்டல் பண்ண முடியுமா என்ன?
வேண்டாம், எனக்கு கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோ. போடா போக்கத்தவனே, வந்தவனுக்கு வேலை இல்ல, அவனை தூக்கி தலையில வச்சு ஆடி உனக்கும் பொழப்பு ஏ இல்ல. கேள்வி, என்ன மட்டமா நினைச்சிட்டல? அப்படிலாம் நினைக்காத. விஜய் சார் திரும்பவும் வருவாரு. சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க தான் போறோம். நான் அந்த கம்பெனிக்கு ஜிஎம் ஆக தான் போறேன். ஓய், அதை நீ பார்த்து தான் ஆகணும். டேய், அச்சாணி இல்லாத தேரு முச்சானம் ஓடாது. ஈசன் தான் உத்தரவு கொடுக்காம வந்தவனை விரட்டி அடிச்சிருச்சே, மறுபடியும் எங்க தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது? ஏ கிளவி, சாமி என்ன உத்தரவு கொடுக்கறது? நாங்க ஆரம்பிப்போம்ல. வாங்கய்யா வாங்க, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. இவ என்ன சொல்றான் தெரியுமா? நாங்களும் கேட்டுட்டு தாமா வந்தோம். என்ன ராஜதுரை, விஜய் மறுபடியும் வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்கிட்ட மட்டுமா சொன்னாரு? இந்த ஊரே சொல்லிட்டு தான் போனாரு. ஏன் இங்க நிக்கிற எங்க அப்பா கிட்டே சொல்லிட்டு தான் போனாரு. நாம என்ன எல்லாரும் சோத்துக்கு இல்லாம கட்ட துணி இல்லாம கஷ்டப்படுறோமா? அந்த தொழிற்சாலை வந்து நம்மளை காப்பாத்த போகுதா? கல்வெட்டுல இருக்கிற மாதிரி எந்த சோதனை வந்துடக்கூடாதுன்னு தான் சாமி அவனை துரத்தி விட்டு. கேள்வி பெருசா கண்டுபிடிச்சிச்சு. வயிற்றுக்கு சோறம் கட்டிக்க துணியும் இருந்தா மட்டும் போதுமா? அது மட்டும் போதும் நினைச்சா அசிங்கம். விவசாயம் மட்டும் இருந்தா இந்த நாடு முன்னேறிடுமா? அதே மாதிரிதான் இந்த ஊரும். தோ பாருங்க, விஜய் சார் திரும்பி இங்க வரதான் போறாரு. சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க தான் போறாரு. டேய், சாமி உத்தரவு கிடைக்கலன்னு ஆயிடுச்சுல, இனிமேல் எப்படா முடியும்? எப்படி முடியும்னு விஜய் சார் வந்து சொல்லுவாரு. என்ன சார் இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? கடைசியில் கல்வெட்டுல சொன்ன மாதிரி ஆயிடுமோ? அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். ஐயா, நீங்க நினைச்சா விஜய் இந்த ஊருக்கு வரதை உங்களால தடுக்க முடியும்ல? ராமரத்ன ஐயா இந்த ஊர்ல பிறந்தவர், இந்த ஊருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணவர். அவர் மகனை வர வேண்டாம் நான் எப்படி சொல்ல முடியும்? என்ன சோதனை வந்தாலும் அந்த ஈஸ்வரன் பார்த்துக்குவோன்ற நம்பிக்கை தான். அப்புறம் விஜய் ஊருக்கு போயிட்டாருன்னு உடனே நீங்களும் ஊருக்கு கிளம்பிடுவீங்களா என்ன? இல்ல, நான் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதோட விஜய் மறுபடியும் வருவேன்னு சொல்றதால இனிமேதான் எனக்கு இங்க வேலை நிறைய இருக்கு. அந்த பாவி ஒழிஞ்சான்னு நினைச்சா மறுபடியும் வருவானாமே. வரட்டும், அவனை நானே ஓட ஓட விரட்டுறேன். இதனால ப்ராப்ளம் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஓகே மாமா, என்னமா அவர் வந்துட்டாரு. வந்துட்டானா? டாக்டர், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. கேர்ஃபுல். டாக்டர், வந்துட்டீங்களா மிஸ்டர் விஜய்? அப்பாக்கு இப்போ எப்படி இருக்கு? அப்பாக்கு மைல்ட் அட்டாக். எதுக்கோ ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிருக்காரு. சங்கடப்படுற மாதிரி விஷயங்கள் அவர் காதுக்கு வராம பாத்துக்குங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க ஃபாதருக்கு உங்களை பத்தின கவலை தான் அதிகம். மை காட், என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன யூஎஸ்ல இருந்து வர வச்சது, வில்லேஜ் காமிச்சது எல்லாமே என் டேட் தான். இட்ஸ் ஓகே, நான் டேட் கிட்ட பேசிக்கிறேன். ஏன் டாக்டர், அப்பாக்கு பிளாக்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க ஆபரேஷன் கூட பண்ணிருக்கலாமே. அதான் சொன்னனே, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இப்போதைக்கு நான் கொடுக்குற மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணா போதும். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அப்பாவை கவனமா பாத்துக்குங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா இமிடியேட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? ஃபைன் டாக்டர். சரி விஜய், நான் வரேன். ஓகே டாக்டர். Dad. 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 விஜய், வந்துட்டியாப்பா? டாட் டாட் எமோஷனல் ஆகாதீங்க டாட். நான் தான் சேஃபாக வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ஆமாப்பா, சாமி விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்ப்பா. இட்ஸ் ஓகே டாட். இப்போ அதை பத்தி என்ன பேச்சு? உங்க ஹெல்த் தான் முக்கியம். உங்க பக்கத்துல இருந்து நான் பாத்துக்க போறேன். டோன்ட் வரி.
டாக்டர் உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம அப்புறம் பேசலாம். யூ டேக் ரெஸ்ட் டாட். யா கண்மணி. விஜய், அப்பாவுக்கு நேரத்துக்கு ஃபுட்டும் மெடிசின்ஸ் கொடுத்துரு. சரியா? போயிட்டானா? என்னத்தான் இது? ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் ரேஞ்சுக்கு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் மாதிரியே நடிச்சு கலக்கிட்டீங்க. பாவம் மாப்பிள்ள ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாரு. சத்தம் கூடாது, அவன் வந்துட்டு போறான். மாப்பிள்ள ரூமுக்கு போயாச்சு, நீங்க தைரியமா பேசலாம் தான். ஆமாப்பா, சாமி உத்தரவு கொடுக்கல, அதோட நம்ம ஒதுங்கிக்கணும். மேற்கொண்டு நம்ம வீம்பு பிடிச்சா சாமி குத்தமாயிடும். அது விஜய் உயிருக்கே ஆபத்து வந்துடும். அவனை மறுபடியும் கிராமத்துக்கு போக விடாம தடுத்துடணும். அட போங்க தான், நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. அவரை அந்த கிராமத்துல இருந்து கிளப்பி எங்க அழைச்சிட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏதோ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சொன்னதாலதான் அவர் இப்ப கிளம்பி என் கூட வந்தாரு. இதுல வேற வர வழியில சித்தரை பாத்துட்டாரு. அவர்கிட்ட சபதம் விட்டு வந்திருக்காரு, நான் மறுபடியும் இந்த ஊருக்கு வருவேன், சுகர் ஃபேக்டரி ஆரம்பிப்பேன்னு. கூடாது கணேஷ், ஏதாவது செஞ்சு அவன் அங்க போக விடாம தடுத்துடணும். அப்படின்னா தொடர்ந்து நீங்க நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஒரே வழி. நான் நடிக்கிறேன், எனக்கு என்ன? அப்புறம் விஜய் கிட்ட பேசி கண்மணிக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி அவங்கள யூஎஸ்க்கு அனுப்பி வச்சுட்டா பிரச்சனை ஓஞ்சிடும். அதான் இப்ப என்ன சொன்னீங்க? கம்மகேன் மாப்பிள்ளைக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் தான். ஆமா, அப்பதானே அவனை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். என்ன உன் பொண்ணு அப்படி பாக்குற? நாங்க ஏற்கனவே பேசிட்டோம். ஆமா, உனக்கு இஷ்டம் தானே? என்ன தான் எப்படி கேக்குறீங்க? வாய்க்கு வாய் நான் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடுறதுல இருந்தே நீங்க புரிஞ்சிக்க வேண்டாமா? நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாத்தான். மாப்பிள்ள மறுபடி பூமி காத்தான் பட்டியல கால் வைக்காம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகேயா? எழுந்துருமா, துணி மாத்தி விடுறேன். இப்படி உட்காருமா. அம்மா உனக்கு துணி மாத்தி விடுறேன். துப்பாக்கி! ஈஸ்வரா, இது எப்படி இந்த வீட்டுக்கு வந்தது? கண்ணா, 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 டேய் கண்ணா, கண்ணா, சீக்கிரம் வாடா கண்ணா. துப்பாக்கி, கண்ணா, கண்ணா இங்க வாடா. வேண்டாம், சுற்றாத, வேண்டாம், சுற்றாத, சுற்றாத, வேண்டாம், வேண்டாம், சுற்றாத. நான் அம்மா, அம்மாடா, அம்மாடா, அம்மா, அம்மா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா, சுற்றாத, வேண்டாம், அம்மாடா, வேண்டாம், என்ன கேளுமா, சுற்றாத, வேண்டாம், ஐயோ, ஒண்ணு இல்லடா, சொன்னு, வேண்டாம், சுற்றாத, பிருந்தா, சுற்றாத, வேண்டாம், 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 சுற்றாத, இல்லம்மா, வேண்டாம், சுற்றாத. அப்ப எதுக்கு துப்பாக்கி எடுத்த? குடுமா. அம்மா, வேண்டாம், டேய்,
அக்கா பிருந்தா பிருந்தா போய் தண்ணி எடுத்து ஓடு சீக்கிரம். பிருந்தா பிருந்தா அம்மாடி. அக்கா தெளிப்பா அக்கா நல்லா தெளிப்பா. இப்படி கொடு பிருந்தா. அம்மாடி அம்மாடி. பிருந்தா பிருந்தா இங்க பாரு இங்க பாரு. நான் தான்டா அம்மா. அம்மாவை பாருடா. இவன் தான் உன் தம்பி கண்ணம்மா. பிருந்தா 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 இங்க பாருமா. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின. உன் கண்ணு கையை காலு எல்லாமே அசைஞ்சது. பிருந்தா பிருந்தா அம்மாவை பாருடா. பாருமா. அக்கா துப்பாக்கி பார்த்துதாம்மா அலறி இருக்காங்க. அதை மறைச்சதும் அவங்க பழைய நிலைமைக்கே போயிட்டாங்க. இப்ப அவங்களை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுங்கம்மா. அம்மா அக்காட்டி இப்ப எதுவும் கேட்டு தொந்தரவு படுத்தாதீங்கம்மா. ஏதுடா துப்பாக்கி உனக்கு? யாரை சுட்டு கொல்றதுக்காக எங்களுக்கு தெரியாம துப்பாக்கி கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்க? இந்த தீவிரவாதி கும்பல் அது இதுன்னு சொல்றாங்களே, அதுல ஏதாவது சேர்ந்துட்டியா கண்ணா? ஐயோ அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. வேற எப்படிடா? உங்க அப்பாவை தீவிரவாதின்னு சொல்லி தூக்கு தண்டனை கைதியா ஜெயில உட்கார வச்சுட்டாங்க. அதே மாதிரி நீ யாராவது சுட்டுட்டு ஜெயில போய் உட்காந்துக்கலான்னு பாக்குறியா? வேணா கண்ணா, இதுக்கு மேலே என்னால கஷ்டத்தை தாங்கிக்க முடியாதுடா. எனக்கு உங்க அக்காவுக்கும் உன் கையால கொஞ்சம் விஷத்தை கொடுத்து கொண்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எங்க வேணாலும் போய் தொலைடா. ஐயோ அம்மா நீங்களாவே கற்பனை பண்ணி ஏதேதோ பேசாதீங்கம்மா. இது வேட்ட துப்பாக்கி. சித்தவனம் போனா பாதுகாப்பா இருக்குமேன்னு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கி வச்சேன். இது உங்ககிட்ட சொன்னா நீங்க பயப்படுவீங்களேன்னு தான் நான் மறைச்சு வச்சேன். உங்க கண்ணில் பட்டு பிருந்தா பயந்து அலறி. நான் துப்பாக்கியை மறைச்சு வச்சது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஆனா இதை பார்த்ததும் இத்தனை நாளா பிரம பிடிச்சிருந்த அக்கா சுயனால வந்து அலறினால, அப்போ துப்பாக்கிக்கும் அக்கா இருக்கிற நிலைமைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. நடந்தது என்னன்னு அக்காவால சொல்ல முடியல. அப்பா தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு மௌனமா இருக்காரு. வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன நடந்திருந்தாலும் அதை சொன்னாதானே அக்காவை குணப்படுத்துறதோ அப்பாவை காப்பாத்துறதோ முடியும். ஆனா துப்பாக்கியை பார்த்து அலறினதுல அக்காவை குணப்படுத்த முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. வர பௌர்ணமி அன்னைக்கு வைத்தியரோட நான் சித்தவனம் போய் அவர் சொன்ன மூலிகையை நான் பறிச்சு அக்காவுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்து அவளை குணப்படுத்தி அவ வாயாலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வச்சு அப்பாவை கண்டிப்பா நான் வெளியே கொண்டு வரதாமா போறேன். கண்ணா, முதல்ல பிருந்தா பயந்ததை பார்த்து நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு சுயநினைவு வந்தது பாரு, அதை பார்த்ததோ மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா. கண்ணா, இப்ப நீ சொன்னியே இதெல்லாம் நிஜமா? ஏமா உன் புள்ள மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்ல கண்ணா. நான் தான் உன் பாதுகாப்புக்காக காக்கை சித்திரகிட்ட போய் அபயகந்தி வேற வாங்கிட்டு வந்திருக்கல. அப்புறம் எதுக்குப்பா உனக்கு இந்த துப்பாக்கி எல்லாம்? காட்டுக்குள்ள போகும்போது திடீர்னு சிங்கமோ புலியோ வந்தா நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களே ஒரு வேறு, அதை காமிச்சா அது விலைக்கு போயிருமா? ஆமாப்பா, காக்கை சித்தர் கொடுத்திருக்காருன்னா சும்மாவா? காட்டு விலங்குகளால மட்டும் இல்ல, மத்த யாராலையும் உனக்கு ஆபத்து வராது கண்ணா. அட போமா, இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் நீ உன்னுடைய வச்சுக்கோ. அப்போ நீ அந்த வேற கொண்டு போறது இல்லையா கண்ணா? சச்சா, கண்டிப்பா எடுத்துட்டு போறேம்மா. தன்னந்தனியா காட்டுக்கு போய் எனக்காக நீங்க இந்த வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்களேம்மா, உன் திருப்திக்காக நான் எடுத்துட்டு போறேன். நீ இப்ப இப்படிதான் பேசுவ கண்ணா. போக போக சித்தரோட அருமை என்னன்னு உனக்கு காலந்தாப்பா உணர்த்தோம். அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ போய் வேற கொண்டு வா. வைத்தியர் பார்க்கணும்னு சொன்னாரு. அப்படியே பிருந்தாக்கு சுயநலம் வந்துட்டு போன விஷயத்தையும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிப்பா.
கண்ணா இத நீ தரையில வச்சிடாத. உனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் இத பயபக்தியோட கொண்டு போயிட்டு பத்திரமா திருப்பி எடுத்துட்டு வந்துடு. ஈஸ்வரா. வரேம்மா. வாப்பா. ராணி, நீ எப்ப வந்த?